வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான முஞ்சா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த வருஷம் பாக்ஸ் ஆபீஸ்ல செம்ம சக்சஸ் ஆன படம் இது. சூப்பரா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படம் தமிழ்ல இல்ல, ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே முஞ்சான்ற ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பையனோட அம்மா போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. காரணம், இந்த பையன் இருக்கான்ல, முன்னின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்றான். அந்த பொண்ணுக்கு இவனை விட 7 வயசு அதிகமா இருக்கும். அந்த பொண்ணுக்கு வேற ஒரு நபர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த நபர் சாவற மாதிரி சில செட்டப்லாம் பண்ணிருப்பான். நல்ல வேலையா எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படிதான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி முஞ்சாவோட அம்மாவும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்து என் பையன் தான் விஷம் கலந்துருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பெரியவங்க இருக்காங்கல்ல, இந்த பையனுக்கு மொட்டை போட்டு ஒரு சடங்கு பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. மொட்டை போட்டு சடங்கெல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இவன் கண் முன்னாடியே முன்னிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. முன்னிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா இவன் செம்மையா அப்செட் ஆயிடுறான். இது இடத்துல இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த முஞ்சாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, தங்கச்சியை திருவிழாவை பாக்குறதுக்காக கூட்டு வரான். அங்க சாமி வேஷம் போட்டவரை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சின்ன பசங்க பயப்படுறாங்க. ஆனா இந்த முஞ்சா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். அவரையே எதிர்த்துலாம் நிக்கிறான். அதுக்கப்புறம் திருவிழால இருந்து தங்கச்சியை வேற ஒரு பக்கத்துக்கு கூட்டு போறான். இவங்க ஊருக்கு பக்கத்துல சேட்டுக்குவாடி அப்படின்ற மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. இவன் அங்கதான் தங்கச்சியை கூட்டு போயிட்டு இருக்கான். தங்கச்சி ரொம்ப பயப்படுறாங்க. நான் தான் கூட இருக்கேன்ல, பயப்படாம வான்ற மாதிரி சொல்றான். இதனால தங்கச்சியா சரின்ற மாதிரி அண்ணன் கூட நடக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தீவுல இருக்க அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவன் ஒரு கடவுளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பிளாக் மேஜிக் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். மேற்கொண்டு பூஜை மாதிரிலாம் பண்றான். அண்ணன் யூரின் மட்டும் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இருன்ற மாதிரி விட்டுட்டு போறான். இந்த தங்கச்சிக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா சீக்கிரமா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கூப்பிட்டு இருக்கும் போது இவன் சைலண்டா பின்னாடி வந்து நிக்கிறான். ஒரு கத்தியை வச்சு தங்கச்சியோட கழுத்தையை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். தங்கச்சி என்ன பண்ற, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன்னை பலி கொடுத்தா எனக்கு சக்தி கிடைக்கும்னு சொல்றான். நான் பெரிய பொண்ணு இல்ல, சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் நான் நினைச்ச விஷயம் நடக்கும், அதனால உன்னை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பலி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த தங்கச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஏறக்கூடமா இவங்க தள்ளி விடுறாங்க. அதுல இவன் ஒரு இடத்துல இடிச்சு காயப்பட்டு விழுந்துருவான். அதே சமயம் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவன் கூட்டு போனது தெரிஞ்சு இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இவன் பேரண்ட்ஸ் வரும்போது இறந்தே போயிடுறான். அநியாயத்துக்கு முஞ்சா இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கடைசியா ஒரு மரத்துக்கிட்ட போனா பாத்தீங்களா, அந்த மரத்தை சுத்தி ஏதோ த்ரெட் மாதிரிலாம் கட்டிட்டு இருக்காங்க. அம்மா ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. அவனுக்கு ஷேவிங் பண்ணி ஒரு பூஜை பண்ணல, அந்த பூஜை பண்ணி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான். சோ அவன் ஆவியா வர வாய்ப்பு இருக்கு, அதனால தான் மரத்தோடயே சேர்த்து கட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஆவியா வருவானா அப்படின்ற மாதிரி அம்மா ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் முஞ்சான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு பிட்டு அப்படின்றது. இவர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாரு. இப்போ கூட காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது நாய்க்கு பயந்துடுறாரு. அந்த காய்கறி எல்லாம் கீழே போட்டு தள்ளி போய் ஒளிச்சுக்கிறாரு. அந்த நாய் வேற பக்கம் போனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் காய்கறியை எடுக்கிறதுக்கு வராரு. இப்ப எடுத்தவர் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு சலூன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சலூன்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலையில இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு படிப்புக்காக அப்ளை பண்ணிருப்பாரு. இவருக்கு அந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட படிப்பா தான் இருக்கும். இத பத்தி அம்மா கிட்ட சொல்றாரு. ஆனா அம்மாக்கு பையனை அனுப்புறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. பையன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவான்ல, அதனால தான் தனியா அனுப்புறதுக்கு தயங்குறாங்க. இங்கேயே அம்மாக்கு சப்போர்ட்டிவா இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவருக்கு ஒரு பாட்டி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, முஞ்சாக்கு ஒரு தங்கச்சி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த தங்கச்சியா தான் இந்த பாட்டி இருப்பாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா சொல்லி வச்சிருப்பாங்க. அவரை பத்தி பெருசா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என் அப்பாவை பத்தி சொல்லுங்க பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. பாட்டியுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்பாவும் இவரை மாதிரி பயந்த சுபாவம் உடையவரா தான் இருப்பாரு. அம்மா கிட்ட லவ் சொல்றதுக்கு ரொம்ப தயங்கி இருப்பாரு. கடைசியில உன்னோட அம்மா தான் லவ்வே சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மாவும் சாப்பிடுற டைம்ல, அதனால இந்த இடத்துல இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பெல்லான்னு ஒருத்தங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறதா அம்மா சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே சந்தோஷப்படுறாரு. ஆனா அவ மட்டும் தனியா வரல, பாய் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவோட முகம் மாறிடுது. அவ வரதுக்குள்ள கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. அதுக்குள்ள பெல்லா இவரை கூப்பிடுறாங்க. இவருமே திரும்பி பெல்லாவை பாக்குறாரு. பெல்லா தனியா வரல, பாய் ஃப்ரெண்டு கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன வேகமா கிளம்பிட்டு இருக்க, நான் சீக்கிரமே ஜூம்பா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன வரன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெல்லாவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பெல்லா வேற ஒரு பையனை லவ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இதை நினைச்சுதான் இவர் ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு பேரு டில்ஜித் அப்படின்றது. டில்ஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆட்லாம் ஷூட் பண்ணி தரவரா இருப்பாரு. இப்போ ஒருத்தங்க கிட்ட ஆடுக்கான கான்செப்டை சொல்லிட்டாரு. அவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருது. எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. இவர் சில லட்சங்கள் சொல்லிட்டாரு. எது லட்சக்கணக்கில் ஆகுமா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் ஹீரோக்கு மாமா பொண்ணு கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அந்த பொண்ணோட பேரு ருக்கு அப்படின்றது. நீ இன்னும் கொஞ்ச நாள்ல ஊருக்கு வரப்போறியாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. இந்த ருக்கு மேல ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கண்ணு இருக்கும். எப்படியாவது இவளை எனக்கு ஓகே பண்ணி தா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, நீ நாளைக்கு ஜூம்பா கிளாஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு வரணும், இந்த அட்வான்ஸ்ன்ற மாதிரி காசெல்லாம் தராரு. ரெண்டு பேருமே அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனை ஷூட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரீயா ஷூட் பண்ணி தரேன்னு சொன்னல, அதுக்கு நன்றின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோ இவரோட காசை தான் தந்திருக்காரு. அது இப்பதான் ஃப்ரெண்டுக்கு புரிய வருது. ஹீரோ அவங்கள லவ் பண்றாருல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காலேஜ்லாம் ஹீரோ கூட சேர்ந்து தான் படிச்சிருப்பாங்க. மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. வெளிநாட்டுல தான் இந்த பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த இடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாலாம் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு அந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன இவன் டான்ஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கவரு ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. இத பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இவ்வளவு நாள் பழகிட்டு மட்டும் தான் இருந்திருப்பாங்க, இப்ப மேரேஜுக்கே ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. அதை பார்த்து தான் இவ்வளவு ஷாக் ஆகுறாரு. ஸ்டார்டிங் ஒரு இடத்த காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோக்கு கனவு மாதிரி வந்துட்டு இருக்கு. கண்டக்டர் கூப்பிடுறதுனால இவர் முழிச்சிடுறாரு. இவங்க ஊருக்கு போக போறாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பாட்டியும் எதுக்காக சோகமா வர, சிரிஸ்டு வான்ற மாதிரி பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க. அந்த ஊர்ல வச்சுதான் என்னோட ஹஸ்பண்டை இழந்தேன், அந்த ஊருக்கு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஹஸ்பண்ட் அங்கதான் இறந்திருக்காரு, எப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஹீரோவோட மாமா பேரு பாலு அப்படின்றது. பாலுக்கு பெருசா இவங்க ஃபேமிலியை பிடிக்காது போல, ஏன்னா சொத்துல பங்கு கேட்ட போறாங்கன்னு யோசிக்கிறாரு. கொஞ்சம் இவர் ரூடா பேசிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இவரோட பொண்ணாதான் ருக்கு இருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, நம்ம வெளியே போய் சுத்தி பார்க்கலாம்னு கூப்பிடுறாரு. ருக்குவும் ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சுத்தி பார்க்கறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஸ்டார்டிங் காமிச்ச பகுதியை ஹீரோ பாக்குறாரு. இது சம்பந்தமா தான் ஹீரோக்கு கனவு வந்திருக்கும். அது என்ன பகுதின்னு கேக்குறாரு. அந்த இடத்தோட பேரு சேட்டுக்குவாடி. அங்க பேய் நடமாட்டம்லாம் இருக்கு, யாருமே அந்த சைடு போக மாட்டாங்க, அந்த இடமும் நம்மளோட சொத்து தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தையே பாக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல பார்த்தா ஒரு பெரிய ஆர்குமெண்டே நடந்துட்டு இருக்கு. அந்த சொத்தை விக்கணும்ன்ற மாதிரி பாலு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி மத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மரத்துல தானே பேய் இருக்கு, அந்த இடத்தை எதுக்காக விற்க கூடாது, விற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவளோட புருஷன் அதை எரிக்கிறேன்னு போய் இறந்து போயிட்டான், எனக்கெல்லாம் அப்படி ஆகாதுன்ற மாதிரி பாலு பேசுறாரு. இவர் பேசுற விஷயத்தெல்லாம் இந்த இடத்துக்கு வந்த ஹீரோ கேட்டுறாரு. எது என்னோட அப்பா அதை எரிக்கிறதுக்காக போய் இறந்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமா, உன்னோட அப்பா அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு, அப்படிதான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பாலு சொல்றாரு. இதை கேட்கிற பையன் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இப்ப கோவமா வெளியே போய் பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். பையன் எங்க போறான்ற மாதிரி இவங்களும் துரத்திட்டு வராங்க. அதுக்குள்ள பையன் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட அப்பா அந்த மரத்தை எரிக்கிறதுக்காக அந்த பகுதிக்கு போயிருப்பாரு. மறுநாள் காலையில அவரோட பாடி மட்டும் தான் கரை ஒதுங்கி இருக்கும். இப்ப ஹீரோவும் அந்த பகுதியை பார்க்கணுன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த பர்டிகுலர் மரத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மரத்துக்குள்ள இருந்து ஏதோ வந்து இவர் அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வீட்டை சேர்ந்த எல்லாருமே ஹீரோ எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் சேட்டுக்குவாலிக்கு பக்கத்துல அவரோட பைக் கிடைச்சிருக்கு. பைக் அங்கதான் இருக்குன்ற மாதிரி பாலுவும் வீட்டுல இருக்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மத்தவங்களாம் போறதுக்கு தயங்குறாங்க. இந்த பாட்டி மட்டும் தைரியமா போலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல இருந்து எதையோ எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, அதை எடுத்துட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாட்டியும் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. மரத்துக்குள்ளதான் அவனோட பேய் இருக்கு. அந்த பேய் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. பாட்டி இருக்காங்கல்ல, பேரை எங்கன்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மரம் லாக் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உள்ள மாட்டி இருக்க பேரனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேய் இவங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ணிட்டு இருக்கு. நான் பிரம்ம ராட்சசனா இப்ப இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நீ என்னைக்குமே சின்ன பையன் தான் அப்படின்ற மாதிரி குச்சி வச்சுலாம் அடிக்கிறாங்க. அம்மாவோட குச்சி வச்சுதான் அடிக்கிறாங்க. அந்த பேய் பயந்து பயந்து போகுது. பாட்டியன் பேரனை கூட்டு போலான்ற மாதிரி மரத்தை விட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பேய் இருக்குல்ல, இவன் முதுகுல கையை வச்சிட்டு இருக்கு. பாட்டி அந்த ஸ்டிக்கை வச்சு கையிலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது கையை எடுத்துருது. இவங்களும் சேஃபா பேரனை கரைக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோட அப்பா எப்படி இறந்து போயிருப்பாருன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹீரோ போன மாதிரியே அப்பாவும் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க இருக்க பேய் தான் அப்பாவை சாவடிச்சிருக்கோம். அன்னைக்கு காப்பாத்தே எனக்கு தைரியம் பத்தல, இன்னைக்குதான் எனக்கு தைரியம் வந்தது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க.
இவரோட முதுகுல பேய் கையை வச்சது பாத்தீங்களா, அந்த முதுகுல ஒலி மாதிரிலாம் வருது. இவரும் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. பாட்டியும் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேரனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேய் இந்த இடத்துக்கே வந்துருது. பாட்டியோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருது. இதை இவரும் ஷாக்கிங்கா பாக்குறாரு. இங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஈரோ முழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. பாட்டிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. பாட்டி கரையில இறந்து கிடந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. சோ அந்த பேய் சாவடிச்சது நிஜம்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இத சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்கல்ல, அமைதியா இருக்காரு. இப்ப பாட்டிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. மாமாக்கு தான் இவங்க வந்ததுல சுத்தமா விருப்பமே இல்ல. இவங்களை கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற அம்மாக்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்க வேணாம்னு யோசிக்கிறாங்க. வா நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. ஏற்கனவே முதுகுல வலி வந்ததுல அதே மாதிரி இவருக்கு வலி வருது. முன்னாடி சீட்ல இருக்க லேடி முழிச்சிடுறாங்க. யாரோ என் முதுகுல கிள்னாங்க, நீ தான் கிள்னியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் மேல கோவப்படுறாங்க. என் பையன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா சப்போர்ட் பண்றாங்க. நீ பின்னாடி போய் உட்காந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி பையனை பின்னாடி போய் உட்கார வச்சிடுறாங்க. அந்த லேடியோட முதுகுல உண்மையிலேயே காயம் வந்திருக்கும். இது எப்படி பாசிபிள்னு ஈர கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பேய் இவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவனும் பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்கான். நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன், நானா நினைச்சாதான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேய் சொல்லுது. இதை பாக்குற இவரு ரொம்ப பயப்படுறாரு. ஹீரோ நாய்க்கே அந்த அளவுக்கு பயப்படுவாரு. இப்ப பேய் இருக்கு, எந்த அளவுக்கு பயப்படுவாருன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்ப அம்மாவும் இவரும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க பார்த்தாலும் பாட்டியோட ஞாபகம் வருது. இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கவலைப்படாது அப்படின்ற மாதிரி அம்மா தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு நிறைய இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திரும்பி அந்த பேய் இந்த இடத்துக்கு வருது. அந்த பேயை பாக்குற இவரும் செம்மையா பயப்படுறாரு. அந்த பேய் இருக்குல்ல, எனக்கு முன்னி வேணும் முன்னி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. முன்னினா யாரு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த பேய் வேகமா வீட்டை விட்டு வெளியே வந்துருது. எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஜன்னல் வழியா கவனிச்சிட்டு இருக்காரு. அம்மா வெளியே நின்று போன் தான் பேசிட்டு இருக்காங்க. மேல இருக்க லைட்டை உடைச்சு அம்மா மேல விழுற மாதிரி பண்ணுது. ஆனா அம்மாக்கு பக்கத்துல விழுற மாதிரி பண்ணிருக்கோம். நீ முன்னிய கண்டுபிடிக்கலன்னா சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேய் மிரட்டுது. அதனால இவர் இருக்கார்ல, முன்னிய தேடுறதுக்காக இது கூட சேர்ந்து அழிய ஆரம்பிக்கிறாரு. பையன் ரொம்ப டயர்டா இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. இவனுக்கு என்னதான் ஆச்சு, என்னால இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப இவர் கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. வந்திருக்க கஸ்டமரோட குழந்தைய அந்த பேய் தூக்கிட்டு போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாரு. சீக்கிரமா முன்னிய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுது. இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவரை படாத பாடு பத்திட்டு இருக்கு. ஈரக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்டு சுத்தமா நம்ப மாட்டாரு. என்ன மச்சான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரமும் முதுகுல இருக்க காயத்தையாவது காட்டலான்னு காட்டுறதுக்காக வராது. அப்ப அந்த காயத்துல வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. வெளிச்சம் வரும்போதெல்லாம் பேய் வருதுன்னு அர்த்தம். இப்ப இருட்டுனதுக்கு அப்புறம் தானே பேய் வருது. சோ இருட்டுல மட்டும்தான் அது வருதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப பேய் உங்க கண் முன்னாடி தெரியுது. முன்னிய கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவங்க ரெண்டு பேருமே பயத்துல கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஊர்ல தான் அந்த முன்னின்ற லேடி இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ருக்குக்கு வீடியோ கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இருமச்சான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மேக்கப்லாம் பண்ணிக்கிறாரு. இவருமே ருக்கு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க முன்னின்னு யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமா முன்னின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஆனா அவங்க எப்பயோ இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க போட்டோ மட்டும் எனக்கு வேணும்னு கேட்கறாரு. இவங்களும் அனுப்பி விடுறதா சொல்லிட்டாங்க. அவங்க அனுப்பி விட்டு போட்டோ இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த போட்டோவை இவங்க பார்த்துட்டு இருக்கிறத பேயும் பார்த்துருது. இவதான் முன்னி, இவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த முன்னிக்கு இவரோட பாட்டியை விட வயசு அதிகமா இருக்கும். எங்க செட்டில் ஆனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் விசாரிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப வயசான பாட்டியா இருக்காங்க. ஒரு பொண்ணு தான் வீட்டுல வச்சு கவனிச்சுக்கிறா. இவங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் பேயை பார்த்து இவர் கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்காங்கல்ல, அதனால பேய் இவங்க இல்லன்ற மாதிரிலாம் சொல்லுது. இவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப பார்த்து ஈரன் எதிர வந்துடுறாங்க. வந்தவங்க உன் பாட்டி இறந்து போனதை பத்தி கேள்விப்பட்டேன், சாரின்ற மாதிரிலாம் இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவருமே இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இது என்னோட பாட்டி வீடு தான், இவங்கள உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஈரவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. உன் பாட்டியும் என் பாட்டியும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க கையில ரிங்கி இல்லாம இருக்கிறத கவனிக்கிறாரு. ரிங் எங்கன்னு கேட்கறாரு. எனக்கும் அவனுக்கும் சின்னதா சண்டை, அதனால தான் ரிங்கை திரும்பி தந்துட்டேன். இன்னமும் லவ் பண்றோம், ஆனா நாங்க யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போது அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ஈரனை பிடிக்கிற மாதிரிலாம் நெருங்கிட்டு இருக்கு. இதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. சட்டுன்னு இவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. ஆறுதலுக்காக கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இப்பயும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா பேயை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பாட்டி தான் முன்னின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அதான் முன்னிய பாத்துட்டல, எங்களை தயவு செஞ்சு வெற்று அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா, முன்னிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் நான் முன்னிய பலி கொடுக்கணும், அப்பதான் எனக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. எது பாட்டி கூட கல்யாணமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் பாட்டியை பத்தி பேசல, பேத்திய பத்தி பேசுறேன்னு சொல்லுது. எது பேத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்க வருது. நான் பேத்தியை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புது.
இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. பேயை ஓட்டுறதுக்காக ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எல்விஸ் அப்படின்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. அந்த எல்விஸை நமக்கு காட்டுறாங்க. அவர் அலேலுயா அலேலுயான்ற மாதிரி பேயெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. அது எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. கண்டிப்பா இவர் பேயெல்லாம் ஓட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்டு கேட்க மாட்டாரு. அவர்கிட்ட பேசுறதுக்காக தனியா கூட்டு வந்துடுறாரு. இவர் பேசுற எதுவுமே பேய் ஓட்டுறவங்க பேசுற மாதிரியே தெரியல. அதனால ஹீரோ கோவப்பட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவன் முதுவை பாருங்கன்ற மாதிரி முதுகுல இருக்க அந்த காயத்தை காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே இந்த நபர் ஷாக் ஆயிடுறாரு. பிரம்ம ராட்சசன் ஏற்படுத்தின காயம் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, இவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் தோப்பாவெல்லாம் கழட்டிடுறாரு. நான் வெளியே பண்ணல, அதெல்லாம் முழுக்க முழுக்க டிராமா. ஆனா உண்மையான பேயும் எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாங்க ஒரு இடத்த காட்டுறன்ற மாதிரி இவரோட வேற ஒரு இடத்த காட்டுறாரு. அங்க பேய் ஓட்டுறதுக்கான எல்லா விஷயத்தையும் வச்சிருக்காரு. பிரம்ம ராட்சசம் சம்பந்தப்பட்ட ஒரு ஓலைச்சுவடி வச்சிருக்காரு. அதெல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. மொட்டை போட்டு ஒரு சடங்கு பண்ணுவாங்கல்ல, அது பண்ணி 10 நாளுக்குள்ள இறந்துட்டா அவங்க பேயா மாறிடுவாங்க. அப்படி மாறினவங்க பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. சிலர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான், எப்படி ஓட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் டைரக்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. ஆட்டு உடம்புக்குள்ள பூந்துதான் கல்யாணம் பண்ணணும். இதுதான் அவன் பிளானு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆட்டை லாக் பண்ணிடணும். ஆட்டுக்குள்ள இருக்கும் போதே அவன் கதையை முடிச்சிடணும். இதுதான் என்னோட பிளானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பகல்ல இவங்க போடுற பிளான்லாம் அதுக்கு தெரியாது. ஏன்னா அது நைட்ல மட்டும்தான் வரும். ஈரன் அந்த இடத்துக்கு கூட்டு வரணும்ல, அதுக்காக இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இப்ப ஜூம்பா கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு ஆட் தயாரிக்கலாம். என்னோட ஊர்ல பீச் சூப்பரா இருக்கும், அங்க வச்சு ஆட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இதனால இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பஸ் பிடிச்சி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சில பொண்ணுங்களையும் கூட்டு வருவாங்க. ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் எல்விஸ் இருக்கார்ல, இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றாரு. எல்லாருமே மாமா வீட்டுக்கு தான் வராங்க. மாமா இத்தனை பேர்லாம் என் வீட்டுல ஸ்டே பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, நீ எப்படி விட மாட்டேன்னு சொல்லுவ? இந்த சொத்து உன் பொண்ணுக்கு தான் போகும். நீ சொல்லுமா, நாங்களா இருக்கலாமா இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ருக்கு சொல்றா. அதனால எல்லாருமே இந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஆட் எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ தான் லைட் பிடிச்சிட்டு இருக்காரு. அவங்க டான்ஸ் ஆடுறத பாக்குறாருல, இங்கதான் ஹீரோயின் சம்பந்தமா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இவங்க 2 பேருமே காலேஜ் படிச்சாங்கல்ல, அப்பயே இவர் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. அவங்க கிட்ட சொல்லதான் தயங்கி தயங்கி சொல்லாமே விட்டுருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தள்ளி உக்காந்து இருக்காங்க. இவருமே அவங்களுக்கு ஜூஸ் தரதுக்காக வராரு. அப்படி தந்தவர் உடனே போக பாக்குறாரு. எங்க உடனே போற, உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் மேல் படிப்புக்காக 2 வருஷம் வெளிநாட்டுக்கு போனல, என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மாறாம இருந்தது நீ மட்டும்தான், தேங்க்யூன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவரும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அப்பதான் இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வருது. ஆனா இவங்க அட்டனே பண்ண மாட்டாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஈரனை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலேயே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வற்புறுத்திட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. நான் பொறுத்து போயிட்டேன். இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது. பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஈரவும் உள்ளுக்குள்ள சந்தோஷம் ஆயிடுறாரு. ஈரனுமே பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணலாம் நினைக்கிறாங்க. பார்த்தா கால் இங்கே அடிக்குது. என்ன இங்கே அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தா பாய் ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்காரு. நீ சொன்னதான் கரெக்ட், நம்ம இங்கேயே செட்டில் ஆகலாம், வெளிநாட்டுக்கெல்லாம் போக தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. நீ உண்மையதான் சொல்றியான்னு கேக்குறாங்க. உண்மையதான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்களுக்கு கோவம்லாம் போயிருது. சந்தோஷமா பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட முகம் மாறிடுது. சே, நமக்கு கிடைப்பான்னு பார்த்தா இப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்க 2 பேருமே காட்டு பகுதிக்கு போறாங்க. இவரும் பின்னாடி வந்து பாக்குறாரு. இப்ப இந்த இடம் இருட்ட வேற செய்யுதுல, அதனால பேய் வந்துருது. வந்த பேயும் இந்த விஷயத்த பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிருது. அதனால சடனா அந்த பாய் ஃப்ரெண்டா அந்த இடத்துல அட்டாக் பண்ணுது. ஏதோ மிருகம் தான் இழுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஈரி நினைச்சிட்டு இருக்காங்க. காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்கும் போதே டாக்டர் வெளியே வராரு. எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஈரின்னு கேக்குறாங்க. டாக்டரும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாரு. ஏன் டாக்டர் தயங்குறீங்க, எதுனாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் நேரடியா சொல்றதுக்கு தயங்குறாரு. அவரோட 2 குலோப் ஜாமும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற கேர்ள் ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பேய் கோவப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்கு. இப்ப அவருக்கு மெயின் பாயிண்ட்ல தான் தையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற ஈரினோ ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பேய் இருக்குல்ல, 2 பேருமே தள்ளி இருக்க ரூமுக்கு வாங்குறான்ற மாதிரி கூட்டு வந்துருது. கல்யாணத்துக்கான பிளான பண்ணீங்களா இல்லையான்ற மாதிரி கேக்குது. ஆல்மோஸ்ட் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ருக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த ருக்கு இங்க பேய் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேருமே ருக்குக்கு பேய பத்திலாம் சொல்லி புரிய வச்சிடுறாங்க. இப்ப அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க. ஈரனுக்கு இளநீ கொடுக்குற மாதிரி அதுல சரக்க கலந்து தந்துடுறாங்க.
ஈரனும் என்ன இளநீ வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்க ஊர் இளநீ அப்படிதான் இருக்கும் குடின்ற மாதிரிலாம் இவங்க குடிக்க வச்சிடுறாங்க. இவங்க பூஜைக்கு ஒரு ஆடு தேவைப்படுதுல, இவங்க வீட்லயே நிறைய ஆடுகள் இருக்கும், அதுல ஒரு ஆடை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கிடுறாங்க. இப்ப எல்விஸ்க்கு கால் பண்ணி வாங்கன்னு சொல்றாங்க. சாரிப்பா, நான் ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கேன், நான் இங்க இருந்தே என்ன பண்ணணும்னு சொல்றேன், அதை மட்டும் பக்காவா முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஈரன் செம்ம போதையில இருக்காங்க. நடக்கிற எதையும் பெருசா கண்டுக்காம ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆடெல்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப அந்த ஆடு அந்தரத்துல பறந்துட்டு இருக்கு. அது உடம்புல பேய் இறங்குது அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. இப்ப பேய் இறங்கிருச்சுல்ல, இவங்க அந்த ஆடை லாக் பண்றாங்க. என்னடா என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்ற மாதிரி அந்த பேய் கேட்டுட்டு இருக்கு. இவங்களும் ஆடோட கழுத்தை அறுத்தரலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஈரன் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட என்ன பண்றீங்கன்ற மாதிரி தள்ளி விட்டு அந்த ஆடை காப்பாத்திடுறாங்க. இதனால அந்த ஆடு இருக்கு பாத்தீங்களா, ஈரன் உடம்புக்குள்ள பூரணும் அப்படின்ற மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணுது. ஆட்டுக்குள்ள இருந்து ஈரன் உடம்புக்குள்ள தான் அந்த ஒளி போயிட்டு இருக்கு. இவங்களும் ஈரனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஈரன் இப்ப ஈரனா இல்ல, பேயா இருக்காங்க. அப்ப ஈரன் எங்க இருக்கா, ஆட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த ஆடை பார்த்து இவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் எல்விஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அந்த ஆடை மட்டும் சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே அந்த ஆடை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பாலு எதிர வந்து இவங்களை கவனிச்சிடுறாரு. ஆட்டை தூக்கிட்டு எங்கடா போனீங்க, ஆடை தாங்கன்ற மாதிரி வாங்கிடுறாரு. இவங்களால அவர்கிட்ட இருந்து வாங்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. வீட்டை சேர்ந்தவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. அப்பதான் யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. யாரா இருக்கும்ன்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. கதவை திறந்து அந்த பேய் தான் உள்ள வருது. பேயை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. அம்மா பையன் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. சாரிமா, என்னால் தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பேய் இருக்குல்ல, ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்குது. இவங்களும் பயந்து வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பேயும் துரத்திக்கிட்டே வருது. அப்பன்னு பார்த்து கரெக்டா எல்விஸ் வந்து அந்த பேயை லாக் பண்றாரு. அந்த பேயை சுத்தி ஒரு கோடு மாதிரி போடுறாரு. அந்த கோட்டை தாண்டி அதால வர முடியல. ஈரன் ஆட்டுக்குள்ள இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த ஆடு எங்கன்னு கேக்குறாரு. இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்ப மாமாவை பார்க்கலான்ற மாதிரி பாலுவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவர் கறி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த ஆடை தான் வெட்டி கறி சமைச்சிருக்கிறதா சொல்றாரு. எது வெட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எல்விஸ் சொல்றாரு. பேயை பாத்துக்கிறதுக்காக ஈரோட ஃப்ரெண்டையும் ருக்குவையும் தனியா தான் விட்டு போயிருக்காங்க. இந்த ஈரோட ஃப்ரெண்டோ பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தள்ளி போயிடுறாரு. இவங்களுக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வான கூப்பிடுறாங்க. அவர் பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போதுதான் ஆடை பாக்குறாரு. இது என்ன ஆடு அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஈரன் அழுகுற மாதிரி சவுண்டு கேக்குது. ஒருவேளை பேய் தான் ஈரன் மாதிரி மாறிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கூப்பிட்டு பாக்குறாங்க, ரியாக்ஷனே வரல. சரி உள்ள போவோன்ற மாதிரி அந்த ரவுண்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க நீ ஓகேவான்னு கேக்குறாங்க. சட்டுன்னு அது பேய் மாதிரி முழிக்குது. இவங்களை லாக் பண்ணுது. தப்பிச்ச பேயும் எல்விஸ் இருக்கிற இடத்துக்கு வருது. இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. எல்விஸ் என்ன சொல்றாருன்னா, இவரு பண்ண தப்புனால தானே அந்த ஆடு இறந்து போச்சு, அதனால இவரு உடம்புக்குள்ள பேயை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த பாலுவும் ரொம்ப பயப்படுறாரு. ஆனா எல்லாருமே பாலுவை லாக் பண்றாங்க. இப்ப எல்விஸ் இருக்காருல, அவரு நெத்தியில ஒரு சிம்பிளை வரைகிறாரு. அந்த சிம்பிளை வரைஞ்சா பேய் இடம் மாறிடும் போல. இப்பதான் ஃப்ரெண்டும் அந்த ஆடை தூக்கிட்டு வராரு. அந்த ஆடுக்குள்ளதான் ஈரன் இருக்காங்க. சோ இவங்க வேற ஆடை வெட்டி இருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது. அவசரப்பட்டு எல்விஸ் சிம்பிளை வரைஞ்சிட்டாருல. இப்ப 3 பேருமே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. 3 பேருமே ஒவ்வொரு இடம் மாறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யார் யாரு எங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம இவங்க முடிக்கிறாங்க. இப்ப ஈரன் பார்த்தா ஈரன் உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. ஆட்டுக்குள்ளதான் பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆட்டுக்குள்ள மாமா தான் இருக்காரு. ஆக்சுவலா மாமா உடம்புக்குள்ளதான் பேய் இருக்கு. அந்த பேய் இருக்குல்ல, ரொம்ப பலமா எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. இவங்க சமாளிக்க முடியாம ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. யாரவரைய பேய் எல்லாரையும் அடிச்சு போட்டது. ஆனா ஈரோ இருக்காருல, ஈரனை சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறாரு. இப்படி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது பேய் இந்த இடத்துக்கும் வந்துடுது. வந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ஈரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஈரோவை காயப்படுத்தி இந்த இடத்துல மயக்கமாக்கிறது. ஈரன் தான் அந்த பேய்க்கு முக்கியம். அதனால ஈரனை மட்டும் இழுத்துட்டு போகுது. ஈரை முழிச்சு பார்க்கும் போது பேய் அந்த இடத்துல இருக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் பாட்டி கற்பனையில தெரியுறாங்க. அந்த பேயை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாட்டி தான் இவருக்கு தைரியம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈரனுக்கு இப்போ போதெல்லாம் தெரிஞ்சிருது. என்ன விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேய் கழுத்தை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்திருக்காரு. நீ பிரம்ம ராட்சசெல்லாம் கிடையாது, சின்ன பையன்ற மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவர் அடிச்சிட்டு இருக்கும் போதே பேய் இருக்குல்ல, ஈரனோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா ஹீரோ விட மாட்டாரு. திரும்ப அந்த பேயை அடிச்சு ஈரனை காப்பாத்திடுறாரு. போக போக பேய் இருக்குல்ல, ஈரோவை பதிலுக்கு அடிக்குது.
இப்ப ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்கு. மரத்துல நெரிச்ச மாதிரி தான் லாக் பண்ணி வச்சிருக்கு. பேய் பிடிச்சு வச்சிருக்கும் போதே ஹீரோ இருக்காருல்ல, மரத்துல அந்த சிம்பிளை வரைஞ்சிருவாரு. அந்த சிம்பிளை வரைஞ்சா இடம் மாறிடுவாங்க. அந்த மாதிரி உடம்புல இருக்க பேய் இருக்குல்ல, அந்த மரத்துக்குள்ள போயிருது. இப்ப மாமாவும் நார்மலா கண் முடிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. ஆனா பேய் மரத்துல தானே இருக்கு. மரமா இருந்துகிட்டே இவங்களை அட்டாக் பண்ணுது. வேறெல்லாம் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுது. இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி ஓடிடுறாங்க. ஆனா ஹீரோவோட காலை அது பிடிச்சிருது. ஹீரோவை மரத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயின் தான் தடுக்க ட்ரை பண்றாங்க. அங்க கிருஷ்ணாயில் இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அந்த பேய் லாக் பண்ணி வச்சிருக்கும் போது கிருஷ்ணாயில் அது மேல ஊத்திடுறாங்க. அதுவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. நெருப்பை தூக்கி எறிறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பேயை எட்டி மிதிச்சு தள்ளி விடுறாரு. நெருப்பை மட்டும் தூக்கி உள்ள போடுறாரு. அந்த நெருப்பு எரியறதுனால அந்த பேயும் வலியால துடிச்சிட்டு இருக்கு. தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, வெளிநாட்டுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு கூட இல்ல, இவங்க தனியா போலான்னு நினைக்கிறாங்க. ஹீரோவை இவங்களை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். இந்த விஷயத்தை இதுக்கப்புறமும் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. நான் உன்னை லவ் பண்றேன், என் கூடயே இருன்ற மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்றாரு. இவங்களுக்கு ஹீரோவை பிடிக்கும். ஆனா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கும் உன்னை பிடிக்கும். ஆனா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, தாராளமா போ, நான் பேய் மாதிரி பின்னாடி உட்காந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பேய் அப்படித்தானே தொல்லை பண்ணுச்சு, அதை மீன் பண்ணி சொல்றாரு. இவங்களுமே கட்டி பிடிக்கிறாங்க. நீ திரும்பி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே இவங்க சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. இப்ப சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க வெளிநாட்டுல போய் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்க இருந்தே இவர் பாக்குறாரு. அம்மாவும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படியும் திரும்பி வருவாங்க, அப்ப நம்ம லவ்வை ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் நினைக்கிறாரு. எங்க பார்த்தாலும் இவருக்கு பாட்டியோட ஞாபகம் வருது. அதை மீறி இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பேய் இருக்குல்ல, திரும்பி இவரோட கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருக்க மாமா தான் ஆளுங்களை வச்சு அந்த மரத்தெல்லாம் வெட்டி இருப்பாரு. அப்படி வெட்டினதுனால தான் பேய் வெளியே வந்துருச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ பயப்பட மாட்டாரு. அந்த ஸ்டிக்கை மட்டும் எடுக்கிறாரு. தைரியமா ஸ்டிக் எடுக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி போஸ்ட் கிரெடிட்ல ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. பேதியா படத்தோட சீனை லிங்க் பண்ணி தான் காட்டுறாங்க. அந்த படத்துல வருண் தவான் அடிக்கடி ஓனாயா மாறுவாரு பாத்தீங்களா. ஓனாயா மாறி திரும்பி மனுஷனா மாறும் போது ட்ரெஸ் இல்லாம இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு பேரு ஜனார்த்தன் அப்படின்றது. இப்ப அவர் எங்கன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. வருண் தவானா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இதனால இந்த ஜனார்தன் இருக்கார்ல, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவர்கிட்ட தூக்கி போடுறாரு. அந்த ஜனார்தன் அவர் யூஸ் பண்ற ஜட்டியை தான் தூக்கி போட்டிருப்பாரு. அந்த ஜட்டியோட பிராண்டு முன்னியா இருக்கும். நீ முன்னி பிராண்ட் தான் யூஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி வருண் தவான் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து அந்த பேய் கவனிச்சிட்டு இருக்கு. முன்னின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசினாங்கல்ல, அதனால அந்த பேயும் முன்னியான்ற மாதிரிலாம் யோசிக்குது. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. சும்மா காமெடிக்காக தான் இந்த சீனை நமக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.